என்ன? தாங்கள் எதையும் காணவில்லையா? எனக்கும் புரியவில்லை. நான் எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் என்னால் எதிர்காலத்தை பார்க்கவே முடியவில்லை. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தாயே? தாங்கள் தான் அந்த மகா காளி ஆவீர். ஆக்கம், அழிவு அனைத்தையும் விட மேலானவர். பிறகு எப்படி உங்களால் எங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க இயலவில்லை? அது முக்கியமல்ல தமையா, வேறொன்றுள்ளது. சரியா தாயே? ஆம் கணேசா, நான் எவ்வளவோ முயற்சித்த பிறகும் கூட எனது எதிர்காலத்தில் எதுவும் தெரியவில்லை. வெறுமைதான் இருக்கிறது. எனக்கு உன் கவலை புரிகிறது பார்வதி. ஏனென்றால் பலமுறை நாம் தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் கூட சிலவற்றை காலம்தான் கற்பிக்கும். அப்படி என்றால் நீ மகா காளியாவாய். சக்தியின் உருவமே நீதான். உனக்கு ஞாபகம் உள்ளதா? முதல் முறையாக நீ மகா காளியின் உருவம் எடுத்த பொழுது உன்னுள் எழுந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள என்னை நாடி வந்தாய். நீங்கள் அறியாமல் உலகத்திலும் எதுவும் நிகழாதே. பார்வதிக்கு உதவிக்கரத்தை நீட்டக்கூடாதா? கூறுங்கள், அந்த பெண்மணி எங்கே இருப்பாள்? அவள் பார்வதியின் அருகில் கூட இருக்கலாம். ஏனோ பார்வதியால் அதை அறிய இயலவில்லை. பார்வதியின் உருவத்தில் இருந்து மகாகாளியாக மாறுவது உனக்கு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதேபோல் இதுவும் வித்தியாசமான அனுபவம். நீ முதல் முறை உன் குழந்தைகளின் வருங்காலத்தை பார்க்க வேண்டும் என்று எண்ணினாய். ஆனால் அது உன்னால் இயலவில்லை. கவலை வேண்டாம் பார்வதி, நிச்சயம் உன்னால் எதிர்காலத்தை காண முடியும். மகாதேவா. இந்திரதேவர் இங்கு எப்படி? இந்திரதேவர் இங்கே வந்துள்ளது நல்லதற்கு கிடையாது. ஏனென்றால் இம்முறையானது அழிவு வீட்டை நோக்கி வந்துள்ளது. இதனாலேயே எதிர்காலத்தை பற்றி அவளால் அறிய இயலவில்லை. ஏனெனில் மகா காளியால் இதன் உள் அர்த்தத்தை அறிந்திருக்கலாகாது. இம்முறை இந்திர தேவனின் திட்டத்தால் மனிதகுலம் மற்றும் தேவர்கள் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினரும் பாதிப்புக்குள்ளாவர். தாங்களா? தாங்கள் எப்படி இங்கு? பிராயச்சித்தம் செய்வதாக கூறினீர்களே, ஆனால் எப்படி கைலாயம் வந்தீர்கள்? தாய், என்னை தேவர்களின் அரசனாக தாங்கள்தான் எனக்கு பதவி அளித்தீர்கள். உங்களிடம் மன்னிப்பை கேட்டு விடைபெறவே வந்துள்ளேன். என்னை தேவர்களின் அரசர் பதவியிலிருந்து நீக்கி இருந்தாலும் எனக்கு தேவர்கள் அடைய இருக்கும் சங்கடம் புரிகிறது. மிக நன்றாக உணர்கிறேன். தாங்கள் எந்த சங்கடத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாரந்தக் என்னும் பெயரை கொண்ட ஒருவன் மனித இனத்தையே அழிக்கும் எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறான். பல ஆண்டுகளாக நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தவில்லை. இதற்கு மேல் என் சக்தி பயன்படும். அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாவான். நானோ இப்பொழுது தேவர்களின் அரசன் அல்ல. என்னால் எதுவும் செய்ய இயலாது. ஆனாலும் உங்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுப்பது எனது கடமை அல்லவா? ஆகையால் தான் இங்கு வந்திருக்கிறேன். போதும், நிறுத்துங்கள் இந்திரதேவா. தாங்கள் யோசிப்பது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதும் கூட தாங்கள் செய்தவைகளை நீங்கள் உணரவே இல்லை. ஆனால் விதி உங்களுக்கு அதை உணர்த்தும். உங்கள் கர்மத்திற்கான பலனை அனுபவிக்க வேண்டும். அவனை அழிப்பதற்கு நானே செல்கிறேன். இல்லை தாயே, உங்களால் அவனை அழிக்க இயலாது. ஏனென்றால் அவனிடம் மகாதேவரின் வரம் இருக்கிறது.
வரமா? என்ன வரம் மகாதேவா? கூறு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். எனக்கு தெரியும் மகாதேவா, சாகா வரத்தை எனக்கு தாங்கள் அளிக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக எனக்கு வேறு வரத்தை அளியுங்கள். எந்த தேவதேவியர்களின் ஆயுதங்களும் என்னை அழிக்க கூடாது. ஒரு தூய்மையான விலங்கின் அங்கத்தினால் தான் எனக்கு அழிவு ஏற்பட வேண்டும். நீ கொண்ட எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். ததாஸ்து. அப்படியென்றால் இப்பொழுது அவனை எப்படி அழிப்பது? நான் தேவர்களுக்கு அரசனாக இருந்தேன் தாயே. ஆகையால் நான் ஒரு பிரச்சனையை அறிந்து கொண்டால் அதற்குண்டான முடிவையும் நான் அறிவேன் தாயே. தற்பொழுது இதற்கான முடிவு கணேசன் தான். கணேசன் இறந்த உலகத்தின் விலங்கான யானையின் முகத்தை பெற்று இருக்கிறான். ஆகையால் இறந்த விலங்கின் இந்த அங்கத்தினால் தான் அந்த அசுரனுக்கு அழிவு உண்டாகும். அது மட்டுமல்லாமல் கணேசன் தேவனும் கூட. நான் இப்பொழுது விடைபெறுகிறேன் தாயே. இந்திர தேவா, இங்கிருந்து நீ செல்வதற்கு முன்பாக நான் கூற இருப்பதை சற்று கவனியுங்கள். நீ ஆற்றும் அனைத்து செயல்களையும் யாம் நன்கறிவோம் இந்திர தேவா. மகாதேவா, அப்படியென்றால் நான் எதற்காக செய்கிறேன் என்றும் தாங்கள் அறிவீர்கள். சிவன் மற்றும் சக்தியின் சோதனை எப்பொழுதும் முடியாது. அதேபோல் இதுவும் வித்தியாசமான அனுபவம். தாய் தந்தையின் உருவத்தில் மறுபடியும் சோதிக்கப்படுவீர்கள். வரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வரும் மகாதேவா. கணேசன் எப்படி ஒரு நிலைமைக்கு வருவான் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. சுப காலங்களுக்கு அடையாளமாக இருக்கும் கணேசன் இந்த உலகின் நலனிற்காக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நரந்தக்கை அழிக்கப் போகிறான். ஆனால் இந்த பிரச்சனைக்கான முடிவானது இதைவிட பெரும் பிரச்சனையை கொண்டு வரும். கணேசனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே அதை கொண்டு வரும். நீ உரைத்தது உச்சிதம். எனினும் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். இந்திர தேவனின் மனமாற்றமாக இருந்தாலும், நாரந்தக்கின் முக்தியாக இருப்பினும், அது தேவாந்தக்கின் வரமாக இருந்தாலும் சரி, நாம் அனைவரையும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எவ்வாறு நாம் பார்வதி மகா காளியாக பயணிக்கும் யாத்திரையில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தது போன்றே இம்முறையும் பூரண நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் எதிர்கொண்டாக வேண்டும் நாராயணா. தயாராக இருக்கிறாயா கணேசா? ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது மகாதேவா. தேவேந்திரன் செய்தது நன்மைக்காகத்தான் என்று தோன்றுகிறது. ஆனாலும் ஒரு தாயின் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. கணேசனை இந்த யுத்தத்திற்கு அனுப்ப என் மனம் விரும்பவில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. இதன் பிறகு எல்லாம் நன்றாகவே நடக்கும். எதிர்காலமானது என்னவாக இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். எதிர்காலம் தெரியவில்லை என்பதற்காக அதற்கான அர்த்தம் எதிர்காலத்தில் தீங்கே நடக்கும் என்று உறுதி இல்லையே. சரிதானே தாயே? எதிர்காலத்தில் சில சமயங்களில் எதிர்கொள்ள வேண்டியது நிறைய உண்டு கணேசா.